ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். முதல் மரியாதையை மிகச்சிறந்தவருக்கு செய்யணும் நீயே அப்படின்னு தர்மர்கிட்ட பீஷ்மர் சொல்லும்போது, நீங்கள் தான் எங்களுக்கு பிதாமகர், யாருக்கு நான் இதை செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் தான் சொல்லி வழிகாட்டணும்னு சொல்லும்போது பீஷ்மர் சொல்கிறாரு, ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் உள்ள சபையில் சூரியன் போல விளங்குபவர் பகவான் கிருஷ்ணர். அவருடைய வைபவங்கள் எல்லையற்றது. அதனால் முதல் மரியாதை பெற தகுதியுள்ளவர் அவர்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மருடைய அனுமதி பெற்று பகவான் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதையை தர்மர் செய்கிறாரு. அதை அங்குள்ள மன்னர்கள் எல்லோருமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சேதி தேசத்து அதிபதியான சிசுபாலன் இதை ஏற்காம முதல் மரியாதையை கண்ணனுக்கு நடத்தியது அந்த சபைக்கே அவமானம்னு சொல்கிறான். சிசுபாலன் மேலும் பீஷ்மரையும் தர்மபுத்திரனையும் கடுமையாக கண்டித்து பேசுகிறான். மேலும் பகவானையே இகழ்ந்து பேசுகிறான். ஸோ அது எல்லாம் தான் இந்த சபா பர்வத்தில் அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். தர்மபுத்திரன் நடத்தின ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட முதல் மரியாதை பற்றி சிசுபாலனுடைய ஆட்சேபம், அவனுடைய வெளிநடப்பு, பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பீஷ்மர் விவரித்து சொல்வது, அதை ஏற்க மறுத்த சிசுபாலனுடைய வாதங்கள், இதையெல்லாம் பார்க்கலாம். பீஷ்மருடைய யோசனையை ஏற்று கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்ட போது மற்ற மன்னர்கள் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சிசுபாலன் மட்டும் பயங்கர கோபத்தோடு பேச ஆரம்பிக்கிறான். யோசனை கேட்ட யுதிஷ்டிரன் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன். யோசனை கூறிய பீஷ்மரோ தாழ்ந்த இடத்தையே நோக்கி செல்லும் இயல்புடைய நதி, அதாவது கங்கை நதியை தரக்குறைவாக பேசி சொல்கிறான். அந்த தாழ்ந்த இடத்தையே நோக்கி செல்லக்கூடிய இயல்புடைய நதிக்கு பிறந்தவன். யோசனையை நிறைவேற்றிய சகாதேவனோ குற்றமுடைய கர்ப்பத்தில் உதித்தவன். இவங்க செயலையெல்லாம் ஏற்று முதல் மரியாதையை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணனோ இடையன். இப்படிப்பட்டவங்களால் செய்யப்பட்ட காரியம் ஒழுங்கற்றதாக இருக்கிறதுல வியப்பே இல்லை. இதை பார்த்துமே இந்த சபையோர் பேசாமல் வாய் பொத்தி இருப்பதுதான் விந்தை அப்படின்னு கேலியாக பேசின சிசுபாலன் மேலும் தொடர்ந்து பேசுகிறான். யுதிஷ்டனே, இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ மன்னர்களில் வேறு யாருமே உனக்கு உயர்ந்தவனா தெரியலையா அப்படின்னு சிசுபாலன் கேட்குறான். பாக்கி நாளைக்கு பார்க்கலாம்.